ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியச்ச ராகு கேதவே நமோ நமக. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் விட்டமின் பி, விட்டமின் B12, விட்டமின் டி மற்றும் கால்சியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உடையவர்கள் செல்லக்கூடிய கோயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் தான். இந்த குறைபாடு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போனால் விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இங்கே போனால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது உண்மை. யாருக்கெல்லாம் இந்த விட்டமின் டி, விட்டமின் பி, கால்சியம் குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அனுகிரகம் முரண்பாடாக இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் இருக்கும். சூரியன் அப்படின்னாவே அவர் ஆத்மாவிற்கு காரணமானவர். ஆத்மானா நம்முடைய அப்பா, நமக்கு உயிர் கொடுத்தவர், ஆத்மாவை கொடுத்தவர் அப்பா. அதுபோல அப்பாவுக்கு ஒப்பானவர் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் முரண்பாடாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த கண்டிப்பாக விட்டமின் டி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும். இந்த குறைபாடுகளை நம்ம எப்படி சரி பண்ணுறது? அங்கே போயிட்டு வந்தோடனே உடனே நமக்கு விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகிடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை கடைபிடிக்கணும். அப்படி செஞ்சால் விட்டமின் மட்டும் இல்லை, அப்பாவுக்கும் நமக்குமான அந்யோன்யமும் அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. யாரெல்லாம் போக முடியுமோ அவங்க போகலாம். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு, முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உரை காலகட்டத்தில் நீங்கள் போய் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கோயிலில் போய் உழவார பணி செய்யுங்க. அதே போல் காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரை உள்ள காலகட்டத்தில் குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் வெயிலில் உங்கள் உடம்பு படணும். அந்த சூரிய ஒளியை கிரகிக்கணும் உங்கள் உடம்பு. சில பேர் வேலையாக வெளியே சுற்றுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க முடியாது. ஆனால் இந்த லஞ்ச் டைமில் கண்டிப்பாக டைம் கிடைக்கும். அப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் உடம்பு வெயிலில் படுற மாதிரி இருங்க. அதே போல் உணவில் இன்டைரக்ட் காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஞ்சி, பூண்டு, மிளகு இந்த மாதிரி காரமான விஷயங்களை உணவில் தவிர்த்துட்டு, காலையில் வெண்பூசணி சம்மந்தப்பட்ட ஜூஸு அந்த மாதிரி விஷயங்களில் டெய்லியும் எடுத்துக்கிறது ஒரு மாற்றத்தை தரும். அதே போல் இதை உடம்பு மூலியமாக செய்யக்கூடிய செயல்கள். அடுத்தது மனசெலவில் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். அப்படி என்ன கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அப்பாவுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது. அவர் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசினாலுமே அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது மிகச்சிறப்பானது. அதே போல் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது, அவருடைய கால்களை நம்ம பிடிச்சு விடணும். அப்பாவுடைய கால்களை நம்ம பிடிச்சு விடணும். ஏன்னா அவர் தான் நமக்கு ஆத்மாவை கொடுத்தவர். அதனால் யாரெல்லாம் உங்களுடைய பாவகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கெல்லாம் உங்களுடைய அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பாவுடைய கால்களை பிடிச்சு விடுங்க. அப்பாவே இல்லாதவங்க அப்பாவுக்கு ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்கள் அவரை மனசார நினச்சி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பாவை அடிக்கடி வழிபடுங்க. அதே போல் இந்த தியாகராஜர் கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ நீங்கள் செல்லும்போது குறைஞ்சது ஒரு முகூர்த்த நேவேளை, அதாவது 1.5 மணி நேரம், குறைஞ்சது 4 மணி நேரம் இருப்பது சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் குறைஞ்சது 1.5 மணி நேரம் அந்த சிவனுடைய கோயிலில் வாரத்துக்கு ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்காந்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு கண்களை மூடி சிவனுடைய பஞ்சாட்சர ஸ்லோகம் நமசிவய மசிவயன சிவய நம பய நமசி யனம சிவ அப்படின்ற ஸ்லோகத்தையோ இல்லை நமசிவய அப்படின்ற ஸ்லோகத்தையோ ஒரு 108 டைம் உங்கள் மனசுக்குள்ளே தியானிச்சுட்டு வாங்க கண்களை மூடி. அதே போல் உங்களால் முடிஞ்சால்
அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதாவது அரசு பள்ளிகளுக்கு வந்து ஒரு லைட் வாங்கி தர்றது, சிவனுடைய கோயில்களுக்கு ஒரு லைட் வாங்கி தர்றது. அதாவது நீங்க ஒரு இடத்துல விளக்கேத்தி வச்சு அப்படி பிரகாசமானமா இருக்குமோ, அது மேல நீங்க குடுக்குறது ஒரு தானமோ, தர்மமோ ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல நீங்க பண்ணுங்க. அதேபோல சில தலங்கள் பக்கத்துல அக்னிபுரீஸ்வரர், அகதீஸ்வரர், பாஸ்கரேஸ்வரர், சுந்தரேஸ்வரர் இப்படி இருக்கக்கூடிய திருநாமங்கள் இருக்கக்கூடிய சிவன போய் வழிபாடு செய்யுங்க. எது உங்களால வந்து ஈஸியா பண்ண முடியுமோ, ரெகுலரா பண்ண முடியுமோ, பக்கத்துல இருந்து பண்ண முடியுமோ, அந்த பரிகாரத்த பண்ணுங்க. முக்கியமா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அப்பாக்கு உங்கள கைகளால, கால்கள அவருக்கு பிடிச்சு விடுங்க. இதுவே ஒரு சிறந்த பரிகாரம் தான். அதேபோல வெப்பமான உணவுகள தவிர்க்கணும். இந்த விஷயங்கள பண்ணிட்டு வந்தாவே, நமக்கு உடல் அளவிலயும், மனசளவிலயும் மாற்றங்கள் வந்து வரும். இந்த மாற்றங்களால உடம்பும், மனசும் மாறி ஒரு சிறப்பான நிலைய கண்டிப்பா தரும். இதுபோல மற்றொரு விஷயத்த நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி. வணக்கம்.